புட்டு செய்கிறதுக்கு 1/2 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு திடமான அளவுக்கு உப்பு. இதை நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றக்கூடாது. தண்ணியை மொத்தமாக ஊற்றினா கட்டி கட்டியாகிடும். அதனால் தெளித்து தான் பிசையணும் புட்டுக்கு. இப்போ மாவு நல்லா தண்ணி தெளித்து திட்டமான அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1/2 கிலோ மாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 300 கிராம் தண்ணி, 300 ml 300 கிராமுங்கிற 300 ml தண்ணி, பெரிய டம்ளர் 300 ml 300 ml தண்ணி அளந்து ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். 1/2 கிலோவுக்கு இந்த தண்ணி போதும். உடச்சி பிசைஞ்ச மாவை ஜல்லடையில் சலிக்கிறேன். சலிச்சும் போது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சலித்து நம்ம வேக வைக்கும்போது புட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக சலித்து முடித்த பிறகு மாவு இப்படி தான் இருக்கும். இதை கையை வச்சு அழுத்தாத அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் கொட்டி வேக வச்சு எடுத்துடலாம். இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை நல்லா நனைச்சி எடுத்துருக்கேன். நல்லா புழிஞ்சிட்டு, தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு அது மேலே போட்டுக்கோங்க. சலிச்சு வச்சிருக்கிற மாவு, இந்த மாவை அது கூட ஆட் பண்ணிடலாம். அழுத்தி விடாதீங்க. அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ டைமோ அவ்வளோ டைம் வச்சுக்கோங்க. புட்டு வெந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே தூக்கி கொட்டி எடுத்துடலாம். லைட்டாக கரண்டி விட்டு உடச்சி எடுத்து முடி தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடி பண்ணி அதில் போட்டுடலாம். 150 கிராம் வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு பவுடராக அரைச்சி போட்டிருக்கேன். 1/4 கிலோ வெல்லம், நாட்டு சர்க்கரை, இதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். புட்டு ரெடி ஆகிடுத்து. கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். புட்டு ரெடி ஆகிடுத்து. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.